ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பான சாயி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் 2026 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பான ஷிரடி சாய்பாபா, அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவிடம் நம் அனைவரின் பிரார்த்தனையும் நிறைவேற வேண்டுமென்று இந்த புத்தாண்டு தினத்தில் நான் பாபாவிடம் மனதார வேண்டிக் கொள்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் தெய்வீக ஆசீர்வாதம். நாம் மற்றொரு புத்தாண்டை முன்னிட்டு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முக்கியமான விசாரணை என்ன என்று பகவான் நம்மிடம் தனது செய்தியால் அதனை ஊக்குவிக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் மனிதர் பழைய ஆண்டிற்கு விடை பெற்று புதிய ஆண்டை வரவேற்கிறார். இது மனித வரலாற்றின் தொடக்கம் முதலே நடைபெற்று வருகிறது. ஆனால் அதன் மொத்த விளைவு என்ன? வெறும் வலியும் கவலையும் பதட்டமும். உளவியலும் இதன் காரணத்தை விசாரித்து கண்டுபிடிக்க இது ஒரு நவீன வாய்ப்பாகும். ஒவ்வொருவரும் தன்னுடன் மற்றும் சமுதாயத்துடன் அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பி முயற்சி செய்கிறார். மனிதன் இந்த அமைதியை பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் சொத்துக்களை சேர்த்தார். அவை அவருக்கு மற்றவரின் மீது அதிகாரம் வழங்குகின்றன மற்றும் வசதிகள் மற்றும் சுகங்கள் அடைவதற்கான திறனை தருகின்றன. மனிதன் நிகழ்வுகளை தன் ஆசைகள் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்றவாறு வடிவமைக்க அதிகாரத்திலும் செல்வாக்கிலும் உயர்வை அடைய முயற்சி செய்துள்ளார். ஆனால் இந்த இரு பாதைகளும் பயமும் அச்சமும் நிறைந்தவை என்பதும் அவற்றால் பெறப்படும் அமைதி விரைவில் சில நேரங்களில் கடுமையாக அளிக்கப்படும் என்பதும் அவர் உணர்ந்தார். அப்படியானால் மனிதன் அமைதியை எவ்வாறு அடைய முடியும்? அன்பின் மூலம் மட்டுமே. அமைதி என்பது வாழ்க்கை மரத்தின் பலன். அது இல்லாததால் மரம் வெறும் அழுக்கான கம்பம் போல இந்த பலன் கசப்பான தோலை மறைத்திருக்கும். அதனால் இனிமையான சாறு பாதுகாக்கப்படும் மற்றும் முற்றிலும் ரசிக்க தயாராக இருக்கும். இதனை சாப்பிட முன்னரே தோலை அகற்ற வேண்டும். இந்த தடுப்பு தோல் மனிதனின் அன்பான இதயத்தை சுற்றியுள்ள 6 தீய ஆசைகள், காமம், கோபம், லாபம், பிணைப்பு, பெருமை மற்றும் வெறுப்பு குறிக்கின்றன. கடுமையான மற்றும் தொடர்ந்த ஒழுக்க வழியாக இந்த தோலை அகற்றுபவர்கள் நாம் அனைவரும் விரும்பும் அமைதியை அடைவார்கள். இந்த அமைதி நிலையானது, மாறாதது மற்றும் மனதை சூழும் இனிமை மிக்கது. தெய்வீக அருளுரை ஜனவரி 1, 1971. எப்போதும் தீய எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளை வெளியேற்றுவதன் மூலம் நேரத்தை தூய்மையாக்க முயற்சி செய்யுங்கள். அதுவே வாழ்க்கையை பொருத்தமானதாக மாற்றும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.